ம். ம். என்ன தாத்தா, என்ன பார்த்து நிற்கிறீங்களோ? இல்லை, என்னுடைய எதிர்ப்புறத்தில் இருக்கும் ஒரு சோலார் ஒரு மெஷின், அது உடைந்து பாழாகி இருக்கிறது. அதை சரி செய்ய முடியுமா என்று பார்த்தால் மிகவும் சீர்கெட்டு போயிருக்கிறது. அது சரி செய்ய பார்க்கலான்னா மிகவும் மோசமாக இருக்கிறது. அதனால் யோசிச்சுட்டுருக்கிறேன், இது எப்படி நான் ரிப்பேர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அதை பார்த்தா ரொம்ப ரொம்ப பாழந்திருக்குது. இது எப்படி சரி செய்யலாம் என்று பார்த்து கோபம் வர வருது. என்னடா இப்படி ஆயிட்டுக்குது, இது எப்படின்னு. தாத்தா, ஆத்திரம் கொள்ளாது நெஞ்சிக்குள்ளே, ஆராய்ந்து பார் மன கண்ணுக்குள்ளே. தாத்தா, உங்களால் இதை சரி செய்ய முடியுமா? கண்டிப்பாக முடியும். அப்படி தான் யோசிக்கிறேன். நான் நினைத்தால் என்னால் இந்த பாழடைந்த சீர்கெட்டு போயிருக்கும் இந்த இந்த மெஷினை நான் செய்யலாமான்னு யோசிச்சுருக்கிறேன். வீட்டில் பாட்டி அம்மாவுக்கு ஒரே கோபம். நாங்கள் இதெல்லாம் எடுத்து தலையில் போட்டுன்னு ஏதாவது உக்காந்துன்னு ஒரு ரெஸ்ட் எடுக்கலாமான்னு பார்த்தா, நீங்கள் சும்மா கண்டதெல்லாம் எடுத்து தலையில் போட்டுன்னு நீங்கள் உடம்பு கெடுத்துக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிறாங்க. நான் அவங்க அது ஆராய்ச்சி பார்த்துன்னுக்கிறேன். இது என்னென்ன பாகம் எப்படி வேலை செய்கிறது, அது என்ன செய்தால் அது ரிப்பேர் ஆகும் என்று யோசித்து கொண்டிருக்கிறேன். எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்கிறது, இதை சரி செய்ய முடியும் என்று. அதை தான் நான் அமர்ந்து கொண்டு யோசித்து கொண்டிருக்கிறேன். மாலை நேரம் பாருங்கள், மாலை நேரம் குளிர்ச்சியாக இருக்கிறது. ஆனால் என் தலையெல்லாம் சூடாக இருக்கிறது. இதை சரி செய்யலாம். அதுக்கு சிறிதளவு செலவு செய்ய வேண்டும். அதை பற்றி பிரச்சனை இல்லை. மிகவும் குறைந்த அளவிலே நான் செலவு செய்து இதை பயன்படுத்தலாமா என்று யோசித்து கொண்டிருக்கிறேன். என்ன யோசிச்சுருக்கிறேன்னா, இந்த வேலையை செய்து முடிக்கிறதுக்குள்ளே பாட்டி அம்மாவுக்கு தெரியக்கூடாது. என்னை வேலை செய்ய விட மாட்டாங்களோ. அதுதான் யோசிச்சுருக்கிறேன். சரிங்க தாத்தா, ஆத்திரம் கொள்ளாதீங்க தாத்தா, ஆராய்ந்து பார் உங்கள் மனசுக்குள்ளே. உங்களால் முடியும் தாத்தா. ஆத்திரம் கொள்ளாத நெஞ்சிக்குள்ளே, ஆராய்ந்து பார் மனக்குள்ளே. தாத்தா, நான் ஷூட் பண்ணுறீங்களா அந்த பாட்டியும் இந்த யோசனைக்கிறதுக்கும்? பார்க்கலாம். நான் ஒரு கை பார்க்கிறேன். இதை ரிப்பேர் பண்ணிவிட்டு பிறகு நான் பாட்டி அம்மா கிட்ட சொல்லணும். அது வரலையும் அமைதியாக இருக்கலான்னு யோசிச்சுக்கிறேன். என்னுடைய உடல் நலத்தின் மேல் அவர்கள் கவலை கொண்டிருக்கிறார்கள். ஓய்வு எடுத்துக்கொண்டு இல்லாமல்
எது எதையோ பண்ணின்னுக்கிறீங்களா சொல்லிட்டு ஓகே சொல்லுங்களே. ஏதோ தெரியாதனமா உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஏன்னா நீங்கள் கேட்டீங்க என்ன தாத்தா உட்காந்து யோசிச்சுன்னுக்கிறீங்கோ சொல்லிவிட்டு இந்த இந்த சோலார் மிஷினை பார்த்துன்னுக்கிறீங்க காட்டுன்னுக்கிறீங்க. அப்போ அதையே ஒரு படம் அதையே ஒரு ட்ராயிங் போட்டுன்னு இருந்த அது வரைந்து கொண்டது. தாத்தா இதை நீங்கள் வரைஞ்சிங்களா? ஆம் சொல்லுவாங்களே. இது இதை எப்படி சரி செய்யலாம் ஒன்று சரி வீட்டில் உக்காந்துக்கின்னு யோசிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ட்ராயிங் போட்டுக்கின்னு வீட்டில் உட்காந்து நான் இங்கே மேலே உட்காந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாக்கா பாட்டி அம்மா வந்துடுவாங்க, என்னங்க பண்ணுகிறீங்க அப்படின்னு. தாத்தா என்ன தாத்தா ஒரு பெரிய என்ஜினியர் வரையப்பட்ட படம் மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்களே. நான் ராபர்ட் பாஷ் மைக்கோ இல்லை வேலை செய்திருந்தேன். எனக்கு பொதுவாகவே எனக்கு எல்லா விஷயத்துலேயும் ஓரளவு தெரிந்து வைத்து கொண்டு இருக்கிறேன். இதை பார்த்தாவே ஒரு பொருளை பார்த்தாவே அது எப்படி வேலை செய்யுது, அது வாட் இஸ் த டெக்னாலஜி ஆஃப் தட் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் அது சரி செய்ய அதை பற்றி யோசிக்க நான் சிந்திப்பேன். என்ன தாத்தா இவ்வளோ ரியலாக ஏதோ ஒரு ப்ளூ பிரிண்ட் இந்த இதை படித்தவன் கூட இந்த மாதிரி வரைஞ்சிருக்க மாட்டானே தாத்தா, இவ்வளோ அழகாக வரைஞ்சிக்கிறீங்களே தாத்தா. நான் சொல்கிறேங்களே இதை பழுதுபடுத்தி அப்படியே கொண்டு போயிட்டு மேலே ஒரு ஓவர் ஹெட் டேங்க் இருக்குது. அதுலேருந்து எப்படி கனெக்ஷன் எடுத்து அதை எங்கேருந்து எங்கே கொண்டு வந்து எதில் அது அதில் இணைத்து என்னுடைய ஓன் டெக்னிக்கில் செய்யலாம் சொல்லிவிட்டு இது ஏற்கனவே இதில் 2 பாகம் இருந்தது. விங்ஸ் மாதிரி இருந்தது பாருங்கள், இது ஒன்று, அதே மாதிரி இங்கே ஒன்று இருந்தது. அதெல்லாம் கழட்டி போட்டுட்டு இருக்கிற பாதி பாகத்தை ஏதாவது ரிப்பேர் பண்ணி அதை செயல்பட வைக்கலாமா என்று யோசித்து கொண்டிருக்கிறேன். ஓகே, சரி செல்வங்களே. அந்த மணி என்னாச்சு? 5:55. ஓகே, நான் மேலே வந்து 2 மணி நேரம் ஆகிவிட்டது. 4 மணிக்கு மேலே வந்தேன். பாட்டியம்மா என்ன எங்கே போய்க்கிறாரு, என்ன பண்ணிக்கிறாங்க சொல்லிட்டு வந்துடுவாங்க. அவங்க வர்றதுக்கு முன்னே நான் இங்கேருந்து கிளம்புறது பெட்டர். ஓகே செல்வங்களே, மீண்டும் சந்திப்போம். இதை நான் பழுது பார்த்துவிட்டு இது செயல்பட்டால் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஓகே. Bye.